ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குகை கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலானது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அடுத்து 18 கிலோமீட்டரில் இந்த கோயிலானது இருக்குது. இந்த குகையில் தான் புனித சவேரியார் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த குகையில் பல அதிசயமும் மர்மமும் அடங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த குகையில் இருக்கிற அதிசயமும் மர்மமும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம அந்த குகைக்குள்ளே போகலாம். இந்த ஐயா தான் இந்த குகையில் பணி செஞ்சிட்ருக்காரு. இந்த குகை வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த குகையில் ஒரு நாளைக்கு 5000 பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க, சுற்றுலா பயணிகள். இந்த குகைக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கல்வெட்டு நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், எங்கெங்கே பயணம் பண்ணாருன்னு எழுதியிருக்கு. இப்போ வாங்க நம்ம குகைக்குள்ளே போகலாம். இவர் தான் புனித பிரான்சிஸ் சேவியர். இங்கே வந்து நம்ம மனதார என்ன வேண்டிட்டு வர்றோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த குகைக்குள்ளே ஒரு அதிசய கிணறு இருக்குது. அந்த கிணறு தான் புனித சவேரியாருக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துருக்கு. குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டிட்டு தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. புனித சேவியருடைய வரலாற்றை இங்கே பணி செய்கிற சேவியர் ஐயாட்டத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த அதிசய கிணறு. பாருங்கள், இந்த குகைக்குள்ளே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. அப்போவே வெளியிலேருந்து உள்ளே வெளிச்சம் வர்றது மாதிரி உருவாக்கியிருக்காரு. இதுதான் குழந்தை இல்லாதவங்க கட்டின தொட்டில்கள். வாங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் சேவியர். நான் இந்த குகையில் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குகை வந்து எப்படி உருவாச்சு? இந்த குகை வந்து இயற்கை. இது வந்து இயேசுநாதர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. இது அப்போ உருவாக்கி இருந்ததில்லை. பிரான்சிஸ் சேவியர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். அவர் 36 வயசில் கோவா வந்து சேர்றார். சேர்ந்து இறைப்பணி நடத்திக்கிட்டு இருந்திருக்கார். அங்கே 4.5 மாதம் இருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் கப்பல் ஏறி புறப்பட்டு வந்து இங்கே வந்து சேர்றார். இங்கே வந்து சேர்ந்து இந்த குகை அவருக்குன்னு உருவாக்கப்பட்டு இருந்தது. இந்த குகையில் வந்து தங்கி இருந்து பக்கத்து ஊர்களில் போய் இறைப்பணி நடத்திட்டு வந்து தங்குறது பூரா இங்கே. இந்த சைடு பார்த்தா, வடக்கு சைடு பார்த்தா தூத்துக்குடி பக்கம் வர அந்த சைடெல்லாம் உளி ஏரியாலாம் போய் இறைப்பணி நடத்திருக்காரு. இந்த மேற்கு சைடு பார்த்தா நாகர்கோவில் கோட்டார், இந்த பக்கம் உளி ஏரியா போய் இறைப்பணி நடத்திட்டு வந்து தங்குறது பூரா இங்கே வந்து தங்கி இருந்து தண்ணி தாகத்தில் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கார். தண்ணி கிடைக்க அவர் கையில் வச்சிருந்த ஒரு குச்சால தான் இந்த கிணத்தை தோண்டியிருக்காருன்னா அப்போ எடுத்த தாகத்தை அந்த உடனே அந்த தாகத்தை தணிச்சிருக்கார் கடவுள். ஒரு குச்சை வச்சு நம்ம ஒரு கடப்பாறை இருந்தாலே எத்தனை நாள் ஆகும் இந்த கிணறு தோண்ட. அவர் வந்து அந்த தாகத்தை அப்போதைக்கு எடுத்த தாகத்தை தணிச்சிருக்காரு கடவுள். அவர் நல்ல தண்ணி. இதுக்குள்ள ஒரு லெமன் ஆப்பிள் அந்த சைஸில் பாலோ பழமோ போட்டால் 10 நிமிஷத்தில் கடலுக்கு போயிடும். இருந்த போதுலேயும் தண்ணி மாறாது. சாட்சிக்கு இந்த ஆளு இருக்காரு கேட்டுக்கலாம். தண்ணி உள்ள வந்துருமா? அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு அலை அடித்து கண்டிப்பாக உள்ளே வரும். பீடத்துக்கிட்ட போயிடும். உள்ள வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு பீடத்துக்கிட்ட போயிடும். தண்ணி சுவை மாறாது. தண்ணி ஒன்றும் மாறாது. இந்த இதுக்குள்ள போடுற பால் கடலில் கிளம்புதுன்னா 10 நிமிஷத்தில் கடலில் கிளம்புதுன்னா அது ஆச்சரியம். அப்போ சுனாமி
சுனாமி காலத்தில் நம்ம நல்லா பார்க்குறோம். இங்கே இந்த சைடு கடல், இந்த சைடு கடல், இங்கே கோவா போக வரையில் கடல். அப்போ கடல் மேலே தான் இப்போ இவருக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. நல்ல தண்ணி கிடச்ச போதிலையும் சுனாமியால் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு உள்ளே வந்துருந்தோம். சுனாமி அலை வந்து அந்த அமாவாசை பௌர்ணமியால் ஊர் மக்களை எதுவும் பண்ணாது. கடற்கரையோடு முடிச்சு சுனாமியால் ஊரை தாக்கிச்சு. எங்கள் ஊர் அவுட்டரில் இருக்க பாலம் தண்ணிக்குள்ளே முங்கி இருந்தது. அவ்வளோ பெரிய பாலம். அப்போ இங்கே கோயிலில் நிலை என்ன ஆகும்? கடலுக்குள்ளே இருக்கும். கடல் மேலே இருக்கு. ஐயா, எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே மலை மேலே மேட்டில் வந்துட்டோம். மேட்டில் இருந்து பார்த்து சவேரியார் கோயில் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னுட்டு கொஞ்சம் மக்கள் அங்கேருந்து இங்கே ஓடி வந்து பார்த்தா ஒரு துள்ளி தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி இந்த கோயிலை தொட்டு பார்க்குது. இந்த கோயிலுக்குள்ள தண்ணி வரல. குகைக்குள்ள அந்த திண்ட தொடையில ஐயா, தொடையில. ஆனால் அது இந்த பால் அங்கே போய் கிளம்புதுன்னா அது ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் சுனாமியால் ஒரு சொட்டு தண்ணி இந்த என்ன நோயாக இருந்தாலும் சரிதான், எந்த குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கிட்ட மனசார வேண்டிட்டு குடிக்காம நோயும் தீரும், குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். வீட்டில் ஒரு நல்ல ஒரு விருத்தியும் கிடைக்கும். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? ஐயா, நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். இந்த கோயிலில் வேலை சேர்ந்து 6 வருஷமா நீங்கள் தான் வேலை பண்ணுறீங்க. வீட்டம்மா மத்தியானம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. 2 பேரும் நைட்டு 7 மணி வர. இங்கே ஒரு ஒளி தெரிஞ்சா சொல்கிறாங்களோ அது ஒளி இங்கே தெரியுது. அதாவது அங்கே மேட்டில் வந்து இயேசுநாதர் கோயிலில் ஆண்டவர் தோளில் சமுந்தார் இல்லையா, சிலுவை, அவர் ஆணி அடித்து கொண்டாங்க இல்லையா, அதில் உள்ள ஒரு பீஸ் இருக்கு. இரும வார வெள்ளிக்கிழமை அதை காட்டப்படும். இந்த குகைக்கும் வெளியில் வந்து சேவியர் உருவம் பொறிச்ச ஒரு சிலை உள்ளது. அந்த சிலையில் வந்து சேவியர் காலடியில் வந்து ஒரு நண்டு இருக்குது. அந்த நண்டு எதனால அந்த சேவியர் காலடியில் இருக்குன்னு இந்த ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். மழை இல்லை, 2 வருஷம் மழை இல்லாதனால கொஞ்சம் சப்பு. ஒரே ஒரு வாரத்துக்கு மழை விழுந்ததுன்னா இவருக்கு உடம்பு இப்போ அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இப்போ கோவாவில் இருக்கு. இன்னும் அழியவே இல்லை. தலைமுடி 470 வருஷம் ஆயிட்டு. இன்னும் தலைமுடி நகங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். இப்படி கிட்டத்தில் நின்று பார்த்துட்டு வர மாதிரி வச்சுருந்தாங்க. கோவா போயிட்டாரு. கோவா போகல, மலேசியா போயிருக்காரு. மலேசியாவில் இருந்து ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான்ல இருந்து சைனா போயிருக்காரு. சைனா போகிற வழியில தான் அந்த தீவு இருக்கு. வாத்தியலா அந்த தீவுல தான் இறந்துருக்காரு. இறந்து கோவா அங்கே மலேசியாவில் அடக்கும். அதுக்கப்புறம் உடம்பு அழியாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து கோவாவுக்கு வந்தாங்க. கோவாவுக்கு வந்து கோவாவில் வச்சுருக்காங்க. அவர் உடம்பு ஏன் அழியாமல் இருக்கு? இவர் இறைப்பணி நடத்திட்டு கடவுள் இவரை சோதிச்சு பார்த்துருக்காரு. சோதிச்சு பார்த்துருக்கிறதுல இவர் உண்மையிலேயே நம்ம மேலே விருப்பமாக இருக்காங்கன்னா நம்மளை பற்றி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே முழு உள்ளத்தோட இறைப்பணி செய்கிறான்ட்டு பார்க்குறதுக்கு அவர் சோதிச்சு பார்த்து ஒரு இப்போ இவர் இறைப்பணி நடத்திட்டு இந்த பாதைக்கு தான் வருவாருன்னு அவர் கடவுளுக்கு தெரியதானே தெரியும்.
தெரியல. இவரை சோதிக்கிறதுக்குன்னு ஒரு தொழுநோயாளியா விட்டா வெயில் சுடு மணல்ல படுத்து வந்திருக்காரு ஒரு பெரிய. அப்ப இவருக்கு முன்னாடி 2 பேர் போறவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இந்த நோயோட உடம்பெல்லாம் புழுவா ஓடுது, இந்த நோயோட நீங்க இப்போ படுத்திருக்கீங்கள, உங்களை தூக்கி நாங்கள் அந்த இணல்ல கொண்டு வைக்கிறோம்னு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, ஐயா நீங்கள் என்னைய தூக்கி கொண்டு வந்து இணல்ல வச்சாப்புல என் வியாதி ஒன்றும் குணமாக போகிறது கிடையாது. என் மாம்சத்தில் ஓடுற புழுவில் ஒன்றா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு என் உடம்பு குணமாயிடும். இப்போ அந்த ஆளுக்கு உடனே சரி சேர்றாங்க, ஐயா நாங்கள் இறக்கப்பட்டு நாங்கள் உங்களை இந்த இணலில் தூக்கி கொண்டு வைக்கணும்னா நீங்கள் இந்த வேலை செய்ய சொல்றீங்க அருவறுப்பு பட்டு போயிடுறாங்க. 2வது தான் இவரையா வந்திருக்கேன் வந்து பார்த்துருக்காரு. சுடு மனம் அந்த வியாதியோட பெரிய. அதே மாதிரி போய் கேட்டிருக்காரு, ஐயா பெரியவங்களே நான் உங்களை இந்த இணல்ல தூக்கி கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, ஐயா ஏன் நீங்கள் தூக்கி கொண்டு வச்சாப்புல என் வியாதி குணமாக போகிறது கிடையாது. என் மாம்சத்தில் ஓடுற புழுக்கள்ல ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் குணமாயிரும். இவர் எதுவுமே யோசிக்கல. கடவுளே உங்க விருப்பம் அதுனா நான் அதையே செய்யறேன் அப்படின்ட்டு மண்டிக்கிட்டு அவர் முன்னே மண்டிக்கிட்டு டக்குன்னு ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டு, ஐயா பெரியவங்களே உங்களுக்கு நான் சாப்பிட்டானாக்கி குணமாகும்னா நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு. அப்போ அந்த இடத்துல யார் படுத்திருந்திருக்கியா, பெரியவரா யார் இருந்திருக்கியா பேசினாரு. அந்த உடனே அவரு முன்ன அவரு தோன்றி, ஐயா நீ மாம்சத்தை சாப்பிட்டுட்ட, நீ இறந்த போதிலையும் உன் சரீரம் அழியாது, இன்னும் வாழ்ற இன்னும் வாழ்றாரு. அவரோட வாக்கு பேசினாரோட வாக்கு அவரை இன்னும் வாழ வச்சிருக்கு. இந்த நண்டுக்கு எப்படி சிலுவை விழுந்தது பாக்கியெல்லாம் நண்டுகள் இருக்குது. கப்பல் பிரயாணம் தான் அவர் போனது. கப்பல் பிரயாணம் போயிட்டு இருக்கச்சுல கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்கச்சுல அவர் கையில் வச்சிருந்த சிலுவை வந்து கடலில் தவறி விழுந்துருது. தவறி விழுந்து உடனே இவருக்கு எதுவுமே தோணையில, நம்ம கையில் இருக்க சேசுநாதரை நம்ம தவற விட்டுட்டோமே என்னட்டு இவருக்கு எந்த இதுவும் தோணவே இல்லை. தோணாமல் ரொம்ப மனம் உடஞ்சல் ஆளாயிடுறார். மனம் உடஞ்சி, கடவுளே நான் இப்படி தவறி பண்ணிட்டேனே, உங்களை நான் தொலைச்சிட்டேனே, தவற விட்டுட்டேனேன்னுட்டு கடவுளை பார்த்து மண்டாடிக்கார். ஒரு தீவு ஒன்று கப்பல் ஓரத்துலேயே கிளம்பிருக்கு. கடலில் போயிட்டு கப்பல் போயிட்டு இருக்கல தீவு ஓரத்துலேயே கப்பல் ஓரத்துலேயே தீவு கிளம்பி அந்த தீவில் கொண்டு கப்பலை ஒதுங்க விடுறாரு. ஒதுங்க விட்டுட்டு கீழே இறங்கி அப்படியே கடவுளை பார்க்க மண்டாடி மல்லாக்கா படுத்து சாஞ்சிருந்து ஏற்றிட்ட மண்டாடி இருக்கார். மண்டாடி இருக்கல அப்போதான் திடீர்னு கண்ணை பொத்தி மண்டாடி இருக்கல திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த நண்டு 4 கால் இருக்கீங்க, அந்த காலை வச்சு அவரை சுரண்டி எழுப்பு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. நண்டு அவர் தொலைச்சி சிலுவையை கொண்டு எங்கேயோ விட்ட சிலுவையை கப்பல் போயிட்டே இருக்கு. அப்போ கப்பல் அங்கே போயிட்டே இருக்கிறது ஒரு மண்டாடி இருக்கிறது தீவு கிளம்பி இருக்கு. அந்த தீவுக்கு கொண்டு போயிருக்கு அந்த நண்டு அந்த சிலுவையை கொண்டு அப்படியே நீட்டி கையில் கொடுக்குது. அப்படியே ரொம்ப மிக சந்தோஷத்தில் அப்படியே நண்டோட வாரி கட்டி நெஞ்சோடு அணைச்சி
அந்த சிலுவையை வாங்கி அந்த சிலுவையை வச்சு அதை பதிச்சு விட்டுருக்காரு. இது உன் வம்சத்துக்கு இந்த அடையாளம் இல்லை, அப்படியே தூக்கி கடலில் விட்டுறாரு. அந்த வம்சத்துக்கு மட்டும் அந்த சிலுவை அடையாளம் இருக்கு. ஏகப்பட்ட நண்டு இருக்கு, ஏகப்பட்ட நண்டு இருக்கு. இந்த நண்டு வம்சம் மட்டும் சிலுவை அடையாளத்தோடு இருக்கு. இந்த கிணத்துல உள்ள தண்ணி இதை குடிச்சு எத்தனையோ மக்கள் குணமடைஞ்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, நம்ம அதை சொல்லக்கூடாது. தீராத வியாதியெல்லாம் தீர்ந்தது. நம்பிக்கை, குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இப்ப கிணத்த பாத்தியில சுத்தி சுத்தி தூத்து பாத்தியில கிணத்துல என்ன வித்தியாசம் தருது? 487 வருஷம் ஆச்சு. என்ன வித்தியாசம் தருது? நீங்க எத்தனையோ இடங்கள்ல கிணறு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அப்படி நகத்தால் அப்படி சுரண்டுறதுக்கு கூட இதுவரைக்கும் பாசி பிடிக்க இல்லை, இதுவரைக்கும் பாசி பிடிக்கல. அதே மாதிரி 2 அடி தான் இருக்கும். எத்தனை லாரி தண்ணி லாரி கொண்டு எடுத்தாலும் தண்ணி குறையாது. ஆமா, இவ்வளோகான் இப்போ அந்த கல்லை எடுத்துட்டு இவ்வளோகான் கேளுமா, இவ்வளோகான் பால் எலுமிச்சம்பழம் போட்டால் 10 நிமிஷத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு குழந்தை பாக்கியம். எல்லா மதத்திலும் வர்றாங்க, எல்லா மதத்திலும் உள்ள மக்களும் ஐயாவை தேடி வர்றாங்க. அவர் இந்த மதம் அந்த மதம், அவர் இந்து மதக்காரில் முஸ்லீம் மதக்காரில் எல்லா அப்போதைக்கு மத மாற்றத்தில் இருந்தவங்களெல்லாம் தான் ஒரு வழிக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அது அவர் தான்.